தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இது எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பலாம் மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதம். யாருக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க? இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதம். ஆமென். அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறன்னு விரும்புகிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றது? ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தேன். ஒன்று, ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்ன பண்ணாம பேசணும். அப்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் பேசும்போதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் எனக்குள்ளார பலிச்சு எனக்குள்ளார வேலையை செய்ய ஆரம்பிக்காம. அப்ப வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. நாம தான் சாதாரணமாக எண்ணி பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டமும் கண்ணீரும் ஏன் இருக்குதுன்னா, நம்ம எதெல்லாம் அதிகமாக பேசுகிறோமோ அது அதிகமாக விளையுது. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை குறைவாக பேசுகிறோம், அதாவது விளையவே மாட்டேங்குது. அப்போ வார்த்தைகளை நம்ம தெளிவாக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சரி தான், என்ன காரியமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தைகளில் எனக்குள்ளார பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறது? அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சூழ்நிலை மாறணுமா எந்த வார்த்தையை பேசணும்? என்ன வேதம் சொல்லுகிறது? மரணமும் ஜீவனும். அப்போ இந்த வாயால் நீங்கள் பேசும்போது சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம் உண்டாகும், ஆசீர்வாதத்தை பேசுனீங்கன்னா ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து மரத்தை பார்த்து பேசுகிறாரு. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் சபிச்சிங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சபிச்சாரா? வார்த்தை தான் பேசினார். ஆனால் பேசின வார்த்தை ஒரு சாபத்தை என்ன பண்ணுச்சாங்க? கொண்டு வந்துச்சு. அப்போ அவர் என்ன பேசினாரோ அது ஒரு விளைவை என்ன பண்ணுச்சு? ஏற்படுத்தி. இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஒரு விளைவு ஏற்படுத்தும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார வரும். நீங்க சாபத்தை பேசுறீங்கன்னா அங்க சாபம் மாதிரி தெரியல. ஒரு மணி முன்னெடுத்தில் கனியை புசியாதற்கு கடவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பெருசா சபிச்ச மாதிரி இல்லை, ஆனா மரம் பட்டு போச்சு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏன் நடக்கலன்னா நன்மைக்குரிய வார்த்தைகளை பேசல. நீங்க பேசாம இருக்கும்போது நன்மை என்ன பண்ணாது? வராது. அப்போ வராமல் இருக்குது. நாம நினச்சிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்கிறேன், ஒன்றும் நடக்கலைங்க, இது நடக்கலைங்க, அது நடக்கலைங்கன்னா அது தானாக நடக்கிறது இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், தானாக நடக்குன்னா யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளார் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆமாம் தானே? அப்போ ஏன் தானாக நடக்கிறதுனா, தானாக நடக்கிற ரட்சிப்பு தானாக நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த எல்லாமே நான் விசுவாசிக்கணும், நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை பேசணும். அப்படி பேச தான் எனக்குள்ளார் நன்மைகள் என்ன பண்ணும்? ஒரு நிலம் இருக்குது, நிலம் இருக்கிறதால தானா அது விளையாது. அது விளைய வைக்கணும்னா அதற்கு சில காரியம் நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது அது விளையும். ஏன் விளையுது? அது விளைச்சலை கொடுக்கக்கூடிய விளை நிலமா என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப அததான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நோவா காலத்தை சொன்னாருங்க, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிஞ்சே போகாது. ஏன் ஒழிஞ்சு போகாதுன்னா, அன்னைக்கு சொன்னாரு, ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் விதைப்பு அறுப்பு பிரம நடந்துகிட்டு என்ன பண்ணுது? அப்ப இன்னைக்கு நல்லா விதைக்க, நான் இருதயத்துல நல்ல வார்த்தையில வச்சு நான் விதைக்கிறேன். விதைக்க அறுவடை என்ன பண்ணும்? வரும். பூமியுள்ள நாளாலும் அது வருதுன்னா வார்த்தை எனக்குள்ளார இருக்கிற அளவும் எனக்குள்ளார ஆசீர்வாதம் வந்து கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்ற? இடங்கொள்ளாமல் போக மட்டும். அதாவது சங்கீதக்காரன் தாவீதை பத்தி பேசணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகள் மாற்றத்தையும் எதிராளர்களை பிரச்சனை எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எப்படிப்பட்டவர் தான் என்ன பண்றார்? அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத தன் வாழ்க்கையில அவர் அனுபவிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப இன்னைக்கு இந்த கால வேலை நீங்க நல்லா முடிவு பண்ணும், தேவன் எப்படிப்பட்டவர் நான் பேசும்போதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறது என் வாழ்க்கை நான் அனுபவிப்பேன்.
ஹல்லேலூயா. அப்படி நான் பேசக்கூடிய வார்த்தையால எனக்கு வாழ்வு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. அப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னேன் இல்லையா? ரொம்ப கைவிடப்பட்ட நிலை, ரொம்ப மோசமான கண்டிஷன் இல்லைங்களா? சவுலுக்கு பயந்து ஓடி வேஷம் மாறி என்னென்னமோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதை இப்படி யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு வந்து கோலியாத்தை தாவீதால வீழ்த்த முடிஞ்சிச்சு இல்லையா? வீழ்த்த முடிஞ்சிச்சுன்னா சவுலை வீழ்த்த முடியாதா? வீழ்த்த முடியும். ஏன் வீழ்த்தல? யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம வந்து அப்படிதான் ஓடி நம்ம ஒளிஞ்சாலும் தேவன் யாருன்னு போயிட்டு இருக்கணும். அவனால வீழ்த்த முடியும். ஏன் வீழ்த்த முடியலன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல், அவ்வளவுதான். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த சவுல். அப்ப நான் சவுலை எதிர்க்கும் போதெல்லாம் நான் தேவனை எதிர்க்கிறேன். அதனால தேவன் அவரை பார்த்துக்க போறாருப்பா. அவன் என்ன திறத்ததால எனக்கு பிரச்சனை, நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தேவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் அழைப்பை மறந்துட்டான், அவன் தெரிந்து கொள்ள மறந்துட்டான், அவன் அபிஷேகத்தை மறந்துட்டான் சவுல். ஆனால் தாவீதோ எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அழைப்பையோ தன்னுடைய அபிஷேகத்தையோ தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் காரியத்தை அவன் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் வேஷம் மாறி போடுறான். வேஷம் மாறி வாழ்க்கை இருந்தா கூட, மோசமான நிலையா இருந்தா கூட தேவன் எனக்கு எப்படிப்பட்டவர்னு சொல்றான். ஹல்லேலூயா. அதான் சொன்னல போன வாரம் சொல்லும் போது, வேஷம் மாறி இருக்கிறான், ஆனா வார்த்தை மாத்திரம் வேறையா வருது. ஆளு மாறிட்டான். அதாவது வெளி தோற்றம் மாறிச்சு, உள் தோற்றம் மாறவே, உள்ள என்ன மாறவே, தேவனை குறித்து என்ன மாறவே. அதான் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் நல்லவர், ருசிச்சு பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ருசிச்சு பாருன்னு யார்கிட்ட சொன்ன? கடன்பட்டவன், உடம்பட்டவன், முறுமுறுக்கிறவன், அவனு கூட 400 பேர் இருக்காங்க இல்லையா? 400 பேருக்கு கற்றுக் கொடுக்குறான். இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஆள் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்கள் மூலமாக அநேகரை அழைக்கும்படியாய், அநேகரை தெரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் உங்க முன் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப 400 பேருக்கும் ஆசீர்வாதம் அவனால போகுது. எப்படி போச்சு 400 பேருக்கு? இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல 5 பேரால் நம்ம குடும்பத்தை நடத்த முடியல, 10 பேர குடும்பத்துல 2 பேரால குடும்பம் நடத்தல. ஏன் நடத்த முடியலன்னா வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்ல. ஆனா கடன்பட்டவன், உடம்பட்டவன், முறுமுறுக்கிறவன், தள்ளப்பட்டவன், இவனுக்கு மத்தியில தான் தாவீது இருக்கிறான். ஆனா தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தூக்கி எடுக்க நல்லவர் என்ன பண்ணாரு? அப்ப தாவீது ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா அதை கற்றுக் கொடுத்தான் அவங்களுக்கு. அப்ப கற்றுக் கொடுக்கும் போது அதை அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்து முன்னேறி வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லாம், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளு கூட மோசம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்ன பண்றேன்? பேசுகிறேன். ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல சுகம், பலம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, பணம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை என்னால் தக்க வைக்க முடியல, அதை என்னால் வாழ முடியும். ஏன் வாழ முடியலன்னா எப்போ பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை சொல்கிறான், சோதனைக்காரன் சோதனை என்ன பண்ணுறான்? சோதனையை கொடுத்து எதை தான் பிடுங்குவான்? வாயை தான் பிடுங்குவான். வாயை பிடுங்குவோம். வாயால் பேசின பிறகு எல்லாம் போயிடும். அவனுக்கு தெரியும். வாயால் பேசிட்டான்னா நல்ல வார்த்தை பேசி நல்லது வந்துடும், தீய வார்த்தை பேசணும் தீய வந்துடும். அவனுக்கு நல்லா தெரியும். அவன் எதை வச்சு தான் பிடுங்குறான்? வாயை வச்சு தான். அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும். அன்னைக்கு கடன்பட்டு இருக்கிறான், மோசமான நிலையா இருக்குது. என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் யாருன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு, வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமை பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. மகிமைன்னு சொல்லும் போதெல்லாம், நிறைய இடத்துல மகிமைன்னு சொல்லும் போதெல்லாம் எதை சொல்லுதுன்னா தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லுது. அல்லேலூயா. மகிமைப்படுவார் மகிமைப்படுறாருன்னு சொல்லும்போது என்ன மகிமைப்படுறாரு? மகிமைன்னு வரும்போதெல்லாம் நிறைய இடத்துல ஐஸ்வர்யம் அது சம்பந்தப்பட்டது என்ன பண்ணுது? அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் ஆண்டோட மகிமை என்னை ஐஸ்வர்யத்தால நிரப்பும். அல்லேலூயா. சொல்றாளே, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகள்லாம் தேவைகள்லாம் சந்திக்க தேவன் போதுமானவராய். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதம் வார்த்தைகள் ஆண்டவர் வார்த்தையை பேசும் போதெல்லாம் உங்க சூழ்நிலை மாறுது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களா எதையும் தேடி ஓடுவானாங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். நான் அதை தான் திரும்ப சொல்றேன். இங்க ஓடி தேஞ்சாலும், நான் அடிக்கடி சொல்லிருக்கிறேன், உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிட்டு நீங்க உருண்டா கூட ஒன்றும் ஒட்டாது, ஒட்டுற மட்டும் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நேரம் அது ஏந்தோடனே கொட்டிடுது. ஏன்னா அது அவ்வளோ அப்படிதான், அதை மாத்திக்கொள்ளவே. ஆனா தாவீது பாருங்க, எங்கேயும் ஓடி தேடி ஓடல. எந்த இடத்துல இருந்தாலும், அதான் பைபிள் சொல்லுது, அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் நானே தேவன் என்று. தேவன் யாருன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இல்லையா? அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ஆனா அவரா வந்து என்ன ராஜாவை ஏத்து பண்ணுங்க ஒடையறலாம் இல்ல. மாறாக அந்த அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக ஆண்டவர் அவர் அழைக்கிறார்.
ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மனுஷனை கூப்பிடுறாரு ஆண்டவர், இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொல்லிருப்பாரு, வந்துருவார். ஈசாய் மகனை கூப்பிட்ட பிறகு ராஜாவுக்கு ஆளை என்ன பண்றாங்க? அப்ப அழைக்கும் போது ராஜாவுக்குரிய எல்லா தகுதியும் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? ஈசாயுடைய பிள்ளைகள்கிட்ட. ஒரு ஆள்ல இருந்து 7 பேருக்கு அந்த தகுதி இருந்து. என்ன தகுதி உங்களுக்கு வேணும்? ராஜாவுக்கு ஒரு தகுதி, நல்ல உயரமா இருக்கணும். எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லா தகுதியும் இருக்குது. எல்லா தகுதி இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ரிஜெக்ட் பண்றாரு. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, மண்டை பிச்சு இருந்திருக்கும் சாமுவேலுக்கு. என்னடா அது, வர ஆளு பூரா சூப்பரான ஆளா இருக்கிறான், இவர் வேணாம் வேணான்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு அப்படி சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் வந்த பிறகு கூப்பிடு அப்படின்னா யாரை கூப்பிடுறது? அப்புறம் யாராவது உங்க பிள்ளை இருக்கிறாங்கப்பா, ஆமா ஆமா இருக்கிறான், என்ன பண்றான் அவன்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு. அப்ப சிறிய பையனை நம்ம ஊர் சொல்லுவாங்க, ட்ரௌசர் மாட்டு இருக்கிற பையனை ஆண்டவர் அபிஷேகம் பண்றார் ராஜாவா. அவன் வந்து நான் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, அபிஷேகம் பண்ண ஆண்டவரே அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ராஜாவை வரணும் ஆண்டவர், நான் ராஜாவை வரணும் ஆண்டவர்னு சொல்லலாம் இல்லை. அப்புறம் ஆண்டவரே அவனை அழைக்கிறார், அழைச்சி அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, யாருமே யோசிக்கல, ஆனா கர்த்தர் யோசிக்கிறார். யாருமே அதை விரும்பல, கர்த்தர் விரும்புறார். அதான் சாமுவேல் சொல்றாரு இல்லையா, தாவீது வந்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கறாரு, ஆண்டவரே இவனா? ஆமாப்பா இவன் தான். போய் என்னத்த ராஜாவா இருக்க போறான்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாங்க, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், இருதயம் அங்க கனெக்ஷன் ஆகி போச்சு. இருதயம் ராஜாவுக்கு கனெக்ஷன் ஆகல. ராஜாவனும் கனெக்ஷன் ஆகல, ஆண்டவரோட கனெக்ஷன் ஆகுது. அப்ப ஆடு மேய்ச்சி இருக்கிறான், கனெக்ஷன் பூரா ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னதாண்டா வாடான்னு கூப்பிடுறாரு. யாருமே அழைக்கல, எல்லாம் மறந்தாலும் கர்த்தர் மறக்க இல்லை. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை ஆண்டவரை குறித்து உயர்த்தும் போதெல்லாம், ஆண்டவரை மையப்படுத்தும் போதெல்லாம், ஆண்டவரை தான் நான் தெய்வமா கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த இக்கட்டும் வராது, கர்த்தரை எனக்கு அடைக்கலாம், கர்த்தரை எனக்கு கோட்டை, நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும். அடிக்கடி இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் யோசிக்கணும், இதை பத்திலாம் நம்ம உரையாடி கொண்டு என்ன பண்ணணும் இருக்கணும். பணம் இல்லையா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் எல்லா குறைவையும் நீக்கிட்டு என்ன ஐஸ்வர்யத்தில் என்ன பண்ணுவார்? என்ன நிரப்புவார். ஏன்னா என் கடவுள் யாருன்னு எனக்கு என்ன பண்ணுது? அப்ப கடவுள் யார் நான் அறிந்து கொள்ளும் போது, கடவுள் என்னை அழைத்து என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? நீங்க எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அலைஞ்சு திரிஞ்சு ஓடினா கூட அதில் ஆசீர்வாதம் வராது. ஆனா ஆண்டவரை நம்பி ஓடுனீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய். அதான் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். தாவீது அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு. அவன் ஒண்ணு ராஜாவை வரணும் அவ்வளவுதான். அவ்வளோ பணம் பொருளாதாரம் அவன் யோசிக்காத காரியங்கள், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் யோசித்து அவனை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருந்தார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அதனால ஆசீர்வாதம் வார்த்தை என்ன பண்ணிட்டோம் வரட்டும். நீங்க பேசிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வான், ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வான், ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஹல்லேலூயா. அப்ப 2வது ஒரு காரியத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவருக்காக தசம பாகத்தை கொடுக்கு. ஹல்லேலூயா. அப்ப தசம பாகம் கொடுக்கும்போது யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்கு நான் கொடுக்கும் போதெல்லாம் நான் தேவனை கனப்படுத்துறேன், தேவனை தான் முதன்மையா வைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நான் முதன்மையை வச்சுட்டுனா, தேவனை முதல்ல வச்சுட்டுனா, எனக்கு எல்லாத்தையும் தேவன் சந்திக்கிறவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அவ்வளவுதான். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு சுட்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? அதை சுட்டு கொடுக்குறாங்க. சுட்டு கொடுத்தவர்னு பார்த்தோன்னா வந்துகிட்டே என்ன பண்ணுது இருக்குது. குறையவே எத்தனை வருஷம் குறையல? கிட்டத்தட்ட 3.5 வருஷம். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க மனுஷன் தான் வாங்குறாரு, மனுஷன் தான் சாப்பிட்றாரு. ஆனா தேவன் அந்த மனுஷனை அழைச்சதால, தேவன் அந்த மனுஷன் தெரிஞ்சு கொள்ளத, தேவன் அழைச்சி தெரிந்து கொண்டு அந்த வீட்டுக்கு அனுப்புனதால, ஹல்லேலூயா. இங்க போய் அந்த தீர்க்கதரிசி பேசும்போது என்ன பண்ணுது? அது அவங்க கொடுக்கும்போது அங்க பெரிய வளர்ச்சி என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு, தேவன் என்னை தெரிஞ்சிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கும்படியா, என்னை உயர்த்தும்படியா நான் தேவனை கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. ஏன்னா முதல் மனுஷன் விழுந்து போறான் இல்லையா? அவன் எதுல தான் விழுந்து போறான்? எப்படி விழுறான்? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இந்த கனி விருட்சத்தின் கனியே புசி, நன்மை தீமை அறியும் கனியை என்ன பண்ணாத புசிக்காத, புசிக்கும் நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்றாரு, சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் எல்லா கனியும் புசிக்கிற நல்ல கனி வச்சுட்டு சாகக்கூடிய கனி வச்சிருப்பாரா? இல்ல, அது சாகக்கூடிய கனி இல்லைங்க.
நன்மை தீமை அறிந்த கனி தான், சாக வைக்கிற கனி கிடையாது. அது நன்மை தீமை என்பது எண்ணுகிட்ட இருக்குது. அதை என்ன நம்பி நீ வரணும். ஹல்லேலூயா. என்ன நம்பி சேவிக்கணும், என்ன நம்பி வாழணும், எனக்காக வாழணும். அப்ப எல்லா விருட்சத்தின் வாழ்வுக்கு நல்ல விருட்சத்தை கொடுக்க, வாழ்வுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற கனியெல்லாம் நீ பூச்சிக்க. ஆனா இந்த ஒரு கனியை மட்டும், அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தசமபாகத்துல முதல் 10% தான் நன்மை தீமை. அதை நீங்க கத்தர் கொண்டு கொடுக்கும் போதெல்லாம் கத்தர் அதை கனப்படுத்துறவர் என்ன பண்றாரு? அப்ப சாகவே சாவேன்னா சாகடிக்கிறதுக்காக அவர் வைக்கல, ஒரு வாழ்வை உனக்கு உண்டாக்கும்படி அதை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு, அந்த 10% தான் உங்க வாழ்வை என்ன பண்ணுது. அப்ப 10% நீங்க கொடுக்கும்போது மீதி இருக்கிற 90% பரிசுத்தமா மாறுதான். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்லையா? நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த தேவன் பரிசுத்த தேவன் கொடுக்கும்போது அசுத்தமா உள்ளது எல்லாம் பரிசுத்தமா என்ன பண்ணுதான், மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி மாறும்போது பரிசுத்தமான எல்லாம் அசுத்தமான காரியத்தை நீக்கி எல்லாவற்றையும் பரிசுத்தமா என்ன பண்ணும், மாற்றும். அல்லேலூயா. பரிசுத்தம் சொல்லும்போது நம்ம சொல்றது ரொம்ப அப்படி எப்படி நீங்க நினைக்கிறதுன்னா, பரிசுத்தமானா நான் எந்த தப்பும் அந்த மாதிரி சொல்ல, ஒழுங்கின்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை, ஒழுங்கின்மையா வாழ்ந்துருக்கு, ஒழுங்கா உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது, மாற்றும். எது மாற்றும் தெரியுமா? அந்த 10%. அல்லேலூயா. அப்ப தசமபாகம் கொடுக்குறேன், ஒழுங்கா இல்லாத வாழ்க்கையே ஒழுங்கா அதை என்ன பண்ணும், மாத்து, கண்டிப்பா மாற்றும். ஏன்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வேணும். இடங்கொள்ளாமல் போகணும், வாழ்க்கை மாறணும், எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும், பேச்சு மாறணும், எல்லாம் மாற்ற வைக்கும் அது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, தசமபாகம் கொடுக்குற நீங்க ஆசீர்வாதம் வார்த்தையும் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா நான் தசமபாகம் கொடுக்குறேங்க, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா ஆசீர்வாதம் வார்த்தைகள் பேசாம விட்டுட்டாங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? நான் சொன்னேன், என்ன சொன்னீங்க தான், நல்லா தான் இருந்துச்சு, அது போன வாரம் இல்லை, திடுதிப்புன்னு கேட்கக்கூடாது. என்ன உதாரணம் சொன்னேன், யாக்கோபு குறித்து சொன்னேன், உதாரணம் தான் யாக்கோபுக்கு சொன்னேன். தசமம் கொடுத்தான், 2 பரிவாரம் வந்தேன். மூணாவது சொன்னது தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். எத்தனை பேர் வீட்டு வரி கட்டணும்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஏன் கட்டணும்? கட்டபொம்மன் காலத்தில் சிவாஜி வசனம் பேசுவான்ல, மஞ்ச அரிச்சியா, அது நட்டையா, களை பிடுங்கணியா, உனக்கு எது கொடுக்கணும் வரி, இதெல்லாம் கேட்டுட்டு வேணா பார்க்கறது வேணா அப்படியே உற்சாகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை போயிடும், வாழ்க்கை போயிடும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அங்கே பாருங்க, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்து வாழும்போது, இல்லையா? அது என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு இடரல் அடையாமல் இருக்கிறதுக்காக கொடு. அப்படின்னா ஏன் இடல் அடையாமல் இருக்குன்னா சொல்றாரு பாருங்க, ஏன் இடல் அடையாமல் இருக்குன்னா, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, சுகமாகறான், பலம் எல்லாமும் வந்துடுறான், ஆனா நல்லா இருக்கிறவன் வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்? நல்லா இருக்கிறவன் ஏன் ரட்சிப்புல வரமா, ஏன் நல்லா இருக்கிற இயேசு நம்பி வரமாட்டேங்கிறான்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு இடரல் இருந்துகிட்டே என்ன பண்ணுது, இருக்குது. இவன் வரி கட்டுறானா, வரி கட்டுறானா, வரி கட்டுறானா, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறான். சொல்றாரு, இவன் வரி கட்டுறானான்னு பார்த்துருக்கிறான், நான் வரியை கட்டிட்டுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். மேல இருக்கிற ஆள்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கிறான், இல்லையா? அவன் பணக்காரன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான், நம்ம ஏன் அப்படின்னு விட்டுறோம். இல்லை, அவன் ரட்சிக்கப்படணும்னா அந்த ஏழையும் கட்ட வரி கட்டணும். ஏழை ஏச்சிராம நீ கட்டிட்டீங்கன்னா பணக்கார ரட்சிக்கப்படுவான். என்ன ஏழையா இருக்கிறான் அவனே கட்டும் போது, அப்ப அவனுக்கு இடரலை உண்டாகாதபடி இவர் செய்யும் போது அவன் பரிசேயனும் சதிசேயனும் ரட்சிக்கப்படுவான்னு தேவன் விரும்புறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அப்ப தேவனுடைய தேவனுக்கு ராயனை செலுத்தும் போது ரட்சிக்கப்படாத பிரசிடன்ட் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படாத கிளர்க்கு ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு இடர்ல போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சல? எத்தனை பேர் தண்ணி பில்லு கட்டுறது, அதான் கேட்ட சொன்னேன், தண்ணியே வரல, தண்ணி பில்லு நான் இப்படி கட்டுவேன், அங்க தண்ணியே வராது. நான் சொன்னேன், நீங்க தண்ணி பில்லு கட்டினாதான் தண்ணி உங்களுக்கு வரும்னு. நீங்க என்ன நினைச்சிருக்கு தெரியுமா? தண்ணி வரட்டும்னா கட்டுறேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க, முன்ன இருந்த பிரச்சனைலாம் தண்ணி வந்துச்சுங்க, அப்புறம் நாங்கள் கட்டணும் அவருக்கு. ஆனா இப்ப தண்ணி வரமாட்டேன், ஏன் கட்டணும்? தண்ணி வந்தா தானே கட்டுவேன். சொன்னேன், நீங்க ஏன் தண்ணி வரலன்னா நீங்க கட்டாம விட்டுதான் தண்ணி வரல. நீங்க கட்டிட்டீங்கன்னா தண்ணி உங்களுக்கு வரும். நான் சொன்னேன், அப்படி அதெல்லாம் வராதுன்னு நீங்க நினைச்சீங்க. நான் சொல்றேன், நீங்க போர் போட்டீங்கன்னா மினரல் வாட்டே வரும்னு கீழே இருந்து. ஏன்னா இவங்க நினைச்சாங்க உப்பு தண்ணி நினைக்கிறாங்க, இல்லையா? உப்பு தண்ணி மினரல் வாட்டா கத்தர் மாத்துவாரு. ஏன் தெரியுமா? என் புள்ள தண்ணிக்கு வரி கட்டுது. புரிஞ்சுதான் தெரியல. ஏன்னா இடரல் அடையாதபடிக்கு,
ஒரு மனுஷன் உங்களை பார்த்து அசட்டை பண்ணாதபடிக்கு, இடர்ல அடையாதபடிக்கு நீங்க இதை செய்யும் போதெல்லாம், திரும்பவும் சொல்றேன், எல்லாரையும் நம்மளால அசைக்க முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 100% சரியா இருக்க முடியாது. ஆனா 100% சரியா இருக்கணும்னு நம்பலாம், விரும்பலாம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இப்ப என்னன்னா 100% சரியா இருக்கிறேன், முடியாது. ஆனா 100% சரியா இருப்பதற்கு நான் விரும்புறேன் அப்படின்னா 100% ஆகலாம். சொல்ற ஆண்டவர் சொல்றாருல, ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு நாளும் மாற்றங்களுக்குள்ளார வரும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் 100% நல்லா இருக்குன்னு விரும்புறேன், அப்ப மகிமை அடைகிறேன். ஒரு விஷயத்துல மாற்றம் வந்து 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 வயசாகுது, ஆனா மறுரூபம் ஆகிறேன். இந்த சரீரம் இல்லை, உள்ளம். இதெல்லாம் தப்பா செஞ்சிட்டு இருந்தேன், அது ரைட்டுன்னு தோணுச்சு. எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம், தப்பதான் செஞ்சோம், ஆனா ரைட்டுன்னு தோணுச்சு. ஆனா அந்த மகிமையின் மேல் மகிமை அடைய அடைய தப்பு தப்புன்னு தெரிய ஆரம்பிக்குது, தப்ப சரியா செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை நான் 5 முறை தோல்வி அடைஞ்சிடறேன், ஆனா 5 முறை தோல்வி அடைஞ்சா கூட 6வது முறை ஜெயிச்சிருவேன். ஏதோ ஒருத்தவங்க தான் புரிஞ்சிருக்கு போல் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு என்னன்னா, நான் தான் தோல்வி அடைஞ்சிறனே, அவன் தான் தண்ணி வர மாட்டேங்குதே, இப்படிதான் யோசிக்கிறோம். தண்ணி வராதுங்க, ஆனா கொடுத்தா வரும். கற்பாறை இருக்கு இல்லையா, கற்பாறை, வெறும் பாறையில தண்ணி வருமா? வராது. ஆனா தண்ணி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? தேவன் சொல்றாரு, இடம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ போய் எப்படி தட்டு வை. என்னங்க, கல்ல போய் இப்படி தட்டணும், தண்ணி வருது. எப்படி வரும்? அது 100% நடக்காது, ஆனா 100% நடக்குதே. புரிஞ்சுது? அப்ப தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கு கொடுக்கும் போது எதெல்லாம் மாறலையோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும். ஒருவேளை நானே மாறாம இருந்தேன்னா நான் எனக்குள்ளாரி மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. செய்தாலும் தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கு செய்யும் போது யாரா இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்டுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. கர்த்தர்னா இவர் தான் கர்த்தர்னு நம்புவாங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்ப நம்மளை விட்டுருங்க, எத்தனை சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கட்டுறாங்க? ஒண்ணு. ஆனா ஆண்டவர் ஆராதிக்க சந்தா கொடுக்குறியா? சபையில் சந்தா கொடுத்துட்டேன் 100 ரூபா. நான் சந்தா கொடுக்குற ஆளுப்பா, நான் சபையில் சந்தா கொடுக்குற ஆளு, நான் தான் முதல்ல கொடுப்பேன். இல்லை, வரிய முதல்ல கட்டுனியா? வாயை நல்லா கட்டுனியா? வரியும் கட்டுறதில்ல, வாயும் கட்டுறதில்ல, எல்லா தீமையும் வீட்டுக்குள்ளார வந்துடும். அது ஏன் வந்துச்சு? நான் ஆண்டவருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் வந்துச்சு? அது வரும் தான். தீமை நிறைஞ்ச உலகம், அக்கறை நிறைஞ்ச உலகம், கட்டுப்பாடு. ஏன் கதவை பூட்டுறோம்? சபை முடிஞ்சோன்னு பூட்டிட்டு போறோம்ல, எதுவும் பூட்டுறோம்? அப்பதான் பாதுகாப்பு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமரா இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஏன் பூட்டுறோம்? அதுதான் ஒரு பாதுகாப்பு. அப்ப அந்த பாதுகாப்பை நான் செய்யும் போது பாதுகாப்பு உள்ள நிலையில நான் இருக்கிறேன். அப்ப பாதுகாப்பு வீட்டை பூட்டுறோம், எல்லாம் பூட்டுறோம், ஆனா வாயை மட்டும், இங்க இருக்கிற வாய் 4 அடி தூரம் போகுது. அல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடி ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா நம்ம தசமபாவம் கொடுக்குறோம், வரி கொடுக்குறோம், இந்த வார்த்தை சரியா வரல. இப்ப வார்த்தை சரியா வருது, தசமபாவம் கொடுக்கல. வார்த்தை சரியா வருது, வரியை கட்டல. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஒன்று போனா ஒன்று எதை இடிக்குதே சொல்றாரு. இடிக்குந்தான்ப்பா, ஆனா நீ முடிவு பண்ணி ஒவ்வொரு மாதம் அதற்காக பிரயாசப்படு, அதற்காக ஒரு தீர்மானம் தேடுது, அதற்காக ஒரு முடிவு எடு. நான் இதுக்கு நான் கொடுக்குறேன், இதுக்கு நான் இப்படி செய்வேன், அதை அப்படி செய்வேன், ஒரு தீர்மானத்துக்குள்ளார வா. ஒருவேளை 10 தீர்மானத்துல 1 தான் நிறைவேற்றிருப்ப, 9 ஃபெயிலியர் ஆனா பிரச்சனை இல்லை. திரும்ப தீர்மானத்தை எடு. திரும்ப தீர்மானத்தை எடுத்தனா 2 பேஸ் ஆயிடுவேன். திரும்ப அப்ப ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வார்த்தைகளும் வர 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 அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும். அப்படி ஆகும்போது வாழ்க்கையும் மறுரூபம் ஆயிருக்கும், குடும்பம் மறுரூபம் ஆயிருக்கும், பினான்சியல் மறுரூபம் ஆயிருக்கும், சுகம் மறுரூபம் ஆயிருக்கும், ஆரோக்கியம் மறுரூபம் ஆயிருக்கும். அப்ப ஒரே நேரத்துல சரியா செய்ய முடியாது. நான் 100% நான் சரியா இருக்க விரும்புறேன்னு ஒரே நாள்ல முடியாது. திரும்ப 100% சரியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. 100% சரியா இருந்தா ஆண்டவர் நமக்கு தேவையும் இல்லை. எந்த தப்பும் அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? எந்த தப்புமே செய்ய மாட்டேன், சிறைச்சாலை எதுக்கு?
புரியுதுங்களா? ஆனா இருக்குதான் சிறைச்சாலை நிறையாவுதான், இருக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய தேவைப்படுது. ஏன் அவ்வளோ குற்றங்கள்? ஏன்னா அவன் நினைக்கிறான் எப்படியாவதுன்னா 100 முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், நான் மகிமேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும்னா என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்படி செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் அதில் நான் தோத்து போவேன். என்னை தோக்க வைக்கிறதுக்கு ஆள்லாம் இருக்குது. ஆனா நான் என்னை ஜெயிக்க வைக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் பிரயாணம் பண்ண போறேன். ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், தேவனுக்குரிய தேவனுக்கு ராயனுக்கு கொடுக்குறேன். அதை கொடுத்து நான் செய்யும்போது, திரும்பவும் சொல்கிறேன், கொடுத்து செய்யும்போது 100%. அதான் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம், இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல். அப்போ ஏன் இடங்கொள்ளாமல் போக மட்டும் வரமாட்டேங்குது? நான் தசமபாகம் கொடுக்குறேன், நானே யோசிக்கிறது, தசமபாகம் கொடுக்குறேனே ஏன் வரமாட்டேங்குது, ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்குது சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எப்பா இதில் கரெக்டாக இருக்கிற, அதில் விட்டுடுற, அதில் கரெக்டாக இருந்தால் இதில் விட்டுடுற. ஏன் ஆண்டவர் எப்படி? நீ என்ன நினைக்கிறன்னா சரியா செய்யணும்னு நினைக்கிற, சரியா செய்யணும்னு நினைக்காத, என்னோடு சேர்ந்து செய்யணும்னு நினை. நான் சரியா செய்யணும் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் சரியா செய்ய முடியல. அவர் சொல்றாரு, நீ சரியா செய்ய முடியாதுடா, நீ முடிஞ்சிட்டா நான் எதுக்கு? ஆண்டவர் எதுக்குங்க? என்னோட சேர்ந்து செய்ய, என்னோட சேர்ந்து செஞ்சேன்னா உன்னால் சரியா செய்யறதை காட்டிலும் என்னோட சேர்ந்து செய்யும் போது நீ சரியா செய்யறதை காட்டி நல்லா செய்ய ஆரம்பிப்ப. எது பேருக்கு புரியுது? அப்ப அவட சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருந்தோம்னா அப்பப்ப நினைப்பு விட்டுவாரு, ஆசீர்வாத வார்த்தை பேசினியா, தசமபாகம் கொடுத்தியா, வரியை கட்டுனியா, தசமபாகம் கொடுத்தியா, ஆசீர்வாதம் பேசினியா, அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாத்திலையும் சிறந்து வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் 10 பேசுவோம், இன்னொரு நாள் 10 பேசுறது பார்த்தா 20 பேசும் பாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் புது புது வார்த்தைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். படிக்கும் போதெல்லாம் நீங்க படிக்கும்போது நீங்க படிச்சது எப்பயுமே படிச்சு வாசனா கூட இருக்கலாம், படிச்ச வசனத்தை திரும்ப ஒரு புது வெளிப்பாடுல ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஜனங்களை வெளில கொண்டு வருவார் இல்லையா? அந்த பிறகு தினந்தோறும் மன்னாவா கொடுப்பாரு. தினந்தோறும் அன்னைக்கு வர மண்ணு அன்னைக்கு மட்டும்தான், அதை வச்சு அவங்க அன்னைக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நான் நல்லா வாழணுமா, என் வாழ்க்கை முன்னேறணுமா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மன்னா வார்த்தை நான் என்ன பண்ணும், அதை தேடணும், நான் படிக்கணும். அப்படி படிக்கும்போது தேடும்போது அதை விசுவாசிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை அன்னைக்கு நீ செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப சரியா இருக்க போறேன்னு சொல்லாத, நான் ஆண்டவரை சார்ந்து வாழ போறேன், ஆண்டவரை நம்பி வாழ போறேன், ஆண்டவருக்காகவே வாழ போறேன். அல்லேலூயா. கண்டிப்பா வாழ்ந்துருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்காக நீ வாழ்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராய். அப்படிதான் ஈசாக்கை வாழ வச்சார், அப்படிதான் யாக்கோபை வாழ வச்சார், அப்படிதான் ஆபிரகாம் வாழ வச்சார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் வாழ வைக்க போறார். அல்லேலூயா. அது சின்ன விஷயம்தான். அப்ப ஏன் திரும்பவும் சொல்றேன், ஏன் கட்ட சொல்றாங்க? எல்லாம் நினைச்சிருக்காங்க அவனுக்கு வருமானம்னு. இல்லைங்க, நமக்கு வருமானம். நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நமக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? அதுல இருந்து தான் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா விளைக்கணும். நான் அதெல்லாம் சின்ன அமௌண்ட், அதை கட்டினா பெரிய அமௌண்ட் வருது. இப்ப பெரிய அமௌண்டா கொடுங்க ஆண்டவரே, நான் சின்ன அமௌண்ட்டை கட்டுறேன். இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆன்னு வாயை பழக்கிறோம். ஆனா சின்ன அமௌண்ட்டுக்கு ஊன்னு வாய மூடிடுறோம். அப்ப இன்னைக்கு சின்ன விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா பெரிய விஷயம் உங்களுக்காக காத்திருக்குது. அப்ப நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்முடைய ஊர் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நாம ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் நீங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் உங்களை கொண்டு அசைக்க போறார். ஆமென். ஏன்னா இடங்கொள்ளாமல். ஆமா, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த வாடகை வீட்டை வாங்கிடுவீங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு. எப்போ வாங்குவீங்க தெரியுமா? நல்ல வார்த்தை பேசணும், தசம் வாக்கத்தை கொடுக்கணும், நல்ல வரிய கட்டணும். எப்போதும் கர்த்தரை சார்ந்து என்ன பண்ணும், கட்டிடுவாரு, ஊட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அதான் பைபிள், கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக சொல்லுதலே, அப்படிதான் கட்ட போறாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும். ஒருவேளை ஒன்றுத்துல விட்டுறீங்க, இதில் விட்டுறேன், அதில் விட்டுறேன், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நான் முன்னேற ஆரம்பிக்கிறேன், செயல்பட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தோன்னா திரும்பவும் சொல்கிறேன், இடங்கொள்ளாமல் போக மட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க, நீ இன்னும் வீடை வாங்கலை, சீக்கிரம் பாரு, நான் கொஞ்சம் பணம் தரேன்னு. 3 பேர் தான் கொடுப்பீங்க போல் இருக்கு, மற்றவங்களாம் வாங்குற ஆளாக இருக்கீங்க போல் இருக்கு. ஏன்னா மிகுதியாக தான் இருக்கும், இடங்கொள்ளாமல் இருக்குது.
இடங்கொள்ளாமல் போகும்போது எடுத்து நம்ம கொடுக்க 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 திரும்ப இடங்கொள்ளாம தான் வருமே தவிர குறைந்து போகவே போகாது. ஆனால் வேதம் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டோ, பிஷ்ணித்தனம் பண்ணியும் வறுமையானவாரும் உண்டு. ஆமே, நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்குமா? அங்க சொல்லுது, விருத்தி வருமா. ஆனா பிஷ்ணித்தனம் பண்ணாதான் வறுமை வருமா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க இருதயத்துல வார்த்தைகளை நல்லா விதைக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அறுவடை என்ன பண்ணும்? மிகப்பெரிய அறுவடை வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது, தேவனுடைய விருப்பமாய் இருக்குது. தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் அறிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையில தான் அறிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை எதில் அறிஞ்சுக்கலாம்? ஆமா, ஏன்னா ஆபிரகாம் தேவன் அழைச்சிட்டாரு. அதான் விருப்பம், சித்தம். நீ இப்படிதான் இருக்குன்னு சித்தம், விருப்பம். அப்படி அவன் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சொன்னது போல அவன் வாழ்க்கை இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு விருப்பத்துக்குள்ளார வரான். அவன் விருப்பம், மனைவி விருப்பம் என்ன ஆயிடுது? எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆகாட்டு வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் சித்தம் என்ன? வார்த்தை வந்துருச்சு, உன் சந்ததி, உன் சந்ததினே சொல்றாரு. இவன் அடுத்த சந்ததியை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அடுத்த சந்ததி பத்தி மனைவி யோசிச்சுட்டு இருக்கு. இவன் உன் சந்ததி, உன் சந்ததின்னு சொல்லிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் என்ன பண்றான்? ஒருவேளை சாரா சொல்றாங்களா, ஒருவேளை இவங்களால என் குடும்பம் கட்டப்படணும் ஆண்டவர் வச்சுக்கலாம்ல, ஆண்டவர் சித்தம். அதான் கூட இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் வழிவேலைக்கு போறாங்க. உங்களுக்காக ஒரு வேலையை கர்த்தர் நியமிச்சு வச்சுக்கிறாருன்னா அந்த வேலை உங்களுக்கு தான். ஒருவேளை அவனுக்காக இருக்குமோன்னு யோசிச்சுன்னா அவன் தட்டிட்டு போயிட்டே என்ன பண்ணுவான்? எனக்காக ஏற்படுத்தின வேலை எனக்கு தான். அப்ப அந்த வேலை எனக்கு தான் வரும். நீங்க விசுவாசிக்கும் போது, அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கும்போது அது உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது? நிறைவேற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நீங்களாம் ஒரு விருப்பத்தை வச்சுக்காதீங்க. நமக்குள்ளார ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா? நான் நல்லா இருக்கணுங்கிறது எல்லாரும் விருப்பமா? ஆனா நல்லா இல்லையா? ஏன்னா அவருடைய விருப்பம் என்னன்னு தெரியாமல நான் விரும்பிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப சாராளுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது தேவனுக்கு விருப்பமா என்ன பண்ணுது? இருக்குது. அதை எப்படினாலும் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் அப்படிதான் பாருங்க. கல்யாணம் ஆகணும், எப்படினாலும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்கும்? புள்ள வரப்போகுது, பிள்ளை பெற்றுக்கிறோம். அது விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பம் இல்லவே. எது தேவனுடைய விருப்பம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமணம் பண்ணும்போது, தேவன் அவ்வளவு இடைப்படும் போது அந்த சந்ததி தான் ஆசீர்வாத சந்ததி என்ன பண்ணும்? இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆகார் மூலமா வந்தது சந்ததி ஆசீர்வாத வாக்குத்தத்த சந்ததி இல்லவே இல்லை. அவங்க விரும்பி வராங்க. அவங்கள ஒரு விருப்பது. ஆண்டவர் இப்படி கூட இருக்கலாமா, இப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு படிப்பு எடுக்கும் போது ஆண்டவர் இந்த படிப்பு தான் படிக்க வச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. முடிவு பண்ணும், ஆண்டவர் விருப்பம் இதை தான் இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த படிக்க வைக்கிறாரா? இந்த படிப்பின் மூலமாக என்ன நன்மைகள் வருதுன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தான் வருமானத்தை எண்ணி யோசிச்சு படிப்பாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் வருமானத்தை எண்ணி படிக்கிறது. ஆண்டவர் எப்படினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை நடத்த அவர் போதுமாக இருக்காரு. வருமானத்தை எண்ணி இல்லை, இந்த படிப்பின் மூலமாக எத்தனை பேர் வாழ போறாங்க. ஹல்லேலூயா. இந்த வருமானம் உங்களுக்கு வரும். இந்த வருமானத்தின் எத்தனை பேர் நீங்க வாழ வைக்க போறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அப்படிப்பட்ட எண்ணத்துல இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் ஆண்டவருடைய எண்ணமா என்ன பண்ணுது? இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு என்னங்கிறதுல எத்தனை பேர் வாழ போறாங்க, எத்தனை பேரை வாழ வைக்க போறோம், எத்தனை பேர் ஆண்டவருக்கு நடத்த போறோம் இல்லைங்களா? பைபிள் சொல்லுதுங்க, இந்த பணம் அற்பமான பணம், இந்த பணத்தை கொண்டு அநேகர் ஆத்துமாவை என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்தும் போது அந்த பணம் அவங்களுக்கு பேர் உதவியா என்ன பண்ணுது? இருக்குது. அப்படி அந்த உதவி பண்ணும் போதெல்லாம் ஆத்மாவை என்ன பண்றோம்? ரட்சிப்புக்குள்ளார. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படி ரட்சிப்புக்குள்ளார் நடத்தும் போது அந்த ரட்சிப்புக்குள்ளார் நடத்தக்கூடிய அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு பெரிய நன்மை என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஏன்னா சித்தம் அது இல்லைங்களா? வேதம் சொல்றது பாருங்க, 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:2 அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிருமா? ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அப்ப தேவனுடைய சித்தமே என்னவா? பரிபூர்ணமா, நிறைவா, ஆரோக்கியமா எல்லாம் இருக்கும். தேவனுடைய சித்தமா என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப நம்ம நினைக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கிறத நான் விரும்புறதை காட்டிலும் என் தேவன் விரும்புறார், அதை நான் விரும்புறேன். அப்ப அது சித்தம். ஹல்லேலூயா. இப்ப நான் ஆரோக்கியமா இருந்து
என் வாழ்க்கையை எப்படி நடத்த போறேங்கிறதுல ஆண்டவருக்காக எப்படி வாழ போறேன். நிறைய பேர் சுகத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், நிறைய பேருக்கு பணத்தை கொடுக்குறாரு. சுகத்தை கொடுக்கறதால சுகம் வாங்கிட்டு போறாளா, சுகம் வாங்கிட்டு அநேக சுகத்துக்குள்ளார நடத்துறாளா? பணம் வாங்கிட்டு போறாளா, பணத்தை கொண்டு அநேகரா கிறிஸ்துவ நடத்துறாளா? அப்ப ஆண்டோட சித்தம் பரிபூர்ணமா இருக்கிறது. அப்ப அந்த பரிபூர்ணமான சித்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த சித்தத்தை நான் செய்யும் போதெல்லாம் அந்த சித்தத்தால அந்த விருப்பத்தால என் வாழ்க்கை நிறைவா இருக்கும். எத்தனை நாமேன்னு சொல்றது. அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதமா இருப்பது எனக்கு தேவனுடைய சித்தமா என்ன பண்ணுது இருக்குது. அந்த சித்தத்தை நான் விரும்புறேன், அந்த சித்தத்துக்கு நேரம் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த சித்தம் என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது? அல்லேலூயா. அதான் சொல்றாருல, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில, இங்க பூமியில சித்தம் செய்வது தான் ஆள் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லையா? அங்க சாராளுக்கு ஒரு விருப்பம், எப்படியாவது ஆகாரம் வச்சு ஒரு பிள்ளை பெற்றுக்கலாமே. ஆகாரம் பிள்ளை பெற்றுட்டு என்ன பண்றா, ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, உடனே சண்டை வருது, அனுப்பி விடுறாங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படியாவது பிள்ளை எப்படியாவது இல்லைங்க, வாக்கு தத்தத்தின்படி, வார்த்தையின்படி, ஆசீர்வாதத்தின் வார்த்தையின்படி சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த சித்தம் நிறைவேறும் போது அவ்வளவு கஷ்டமா தான் என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா இடங்கொள்ளாமல் போகக்கூடிய ஆசீர்வாதம், சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம் வரப்போகுது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கு என்று சொல்லப்பட்டதுபடியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அது பெரிய பெரிய விஷயம். பெரிய விஷயத்தை அவர் செய்யும் போது அப்படிதான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், கஷ்டமா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த பெரிய காரியத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறான்னு சொல்லும் போது அது கண்டிப்பா நிறைவேற. ஏன்னா இடங்கொள்ளாம போகும்போது நமக்கு ஈஸியா தெரியும், ஆனால் அதை அடைவதற்கு இந்த மாதிரி காரியங்கள் முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா இந்த சில பேர் பாருங்க, தேவன் சித்தமா அதெல்லாம் எனக்கு வேணாம் அந்த சாமி, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் செஞ்சுக்கிட்டு அது தப்பான பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சில பேர் ஓடிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், என்னை கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், வார்த்தையின் மூலமாக என்னோட இடைப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது வார்த்தையோட இடைப்பட்டு ஆண்டு சித்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சின்ன சின்ன சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது பெரிய சித்தம் வரும்போது அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆனால் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அது எனக்கு சித்தம் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் மாட்டி வாழ்ந்தனா சாப்பிட்டேனா தூங்கினா போனானா, அதில் எந்த பலனும் அப்படியும் வாழ வைக்கிறார். அவங்களையும் பாப்பா சாப்பிட்டு செத்து போயிட்டு நீ மாட்டி வாழ்க்கை என்ன பண்ணுங்க முடிச்சிக்க. ஆனால் இந்த மாதிரி வாழறாங்க பாருங்க, ஈசாக்கின் மூலமா உன் சந்ததி விளங்கும், உன் கற்ப பிறப்பே உன் சந்ததி என்ன பண்ணும் வரும்னு சொல்லி அந்த சாரால திடப்படுத்தி சாரால் மூலமாக வரக்கூடிய சந்ததி தான் வாக்குத்தத்த சந்ததி என்ன பண்ணுது. அல்லேலூயா. அந்த சந்ததியில நம்ம இருக்குன்னு விரும்புறார். அல்லேலூயா. ஆனால் எப்படினாலும் வாழலாம். முடிச்சிருங்க கதை, அதோட முடிச்சிருங்க. அது ஆகார் சந்ததி எப்படினாலும் வாழாங்கிறது அதுக்கே ஒரு உடன்படிக்கை பண்ணாரு பாருங்க. எப்படினாலும் வாழும் சந்திக்கே ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அவங்க எப்படினாலும் வாழலாம், எத்தனை மனைவினாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னன்னு பண்ணிக்கலாம். ஆனா இங்க கிறிஸ்துக்குள்ளார ஒண்ணுதான். ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறாரு அதை, தெரியுங்களா? நமக்கு அது சீரியஸா தெரியல, அதை பத்தி ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறாருங்க. ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆடு மாடுக்கு ஒரு ஆடுக்கு ஒரு ஆடா இருக்குது இல்ல, அதுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆடு கூட சில ஆடு அழகா தான் இருக்குது, ஆனா அது ஒழுங்கின்மையா என்ன பண்ணுது வாழுது. ஆனா நம்ம அப்படி கிடையாது, ஒரு கணவன் ஒரு மனைவி. அல்லேலூயா. மற்ற எதிலே இல்லாத ஒரு விஷயத்தை இது சொல்லும்போது தான் இதுக்குள்ளார யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, அதை டீப்பாக போவானா, அப்போ விஷயத்துக்கு வரும். அப்போ தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியான அந்த விருப்பத்தை ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அந்த விருப்பத்தை செய்ய ஆரம்பிங்க. அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்குள்ளார வாங்க. அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறாரு, சித்தத்தை வெளிப்படுத்துறாரு, விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த விருப்பம் புரியாம அவங்க இருக்கிறாங்க. விருப்பம் புரியாம இருந்தாலும் திரும்ப வார்த்தையின் மூலமாக அந்த சித்தத்தை சொல்றாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். ஆபிரகாமே, உன் மனைவிக்கு விளங்கலன்னு உனக்கு விளங்காம போயிட்ட, 25 வருஷம் ஆயிடுச்சு, அதனால இனிமேட்டு மனைவி பேச்சு கேட்காம என்கிட்ட வா, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பார்த்த பிறகு உனக்குள்ளார ஒரு எண்ணம் வரணும், உன் சந்ததி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு படத்தை அவனுக்குள்ளார பேசிட்டு வைக்கிறாரு. அல்லேலூயா.
அப்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு வெளிச்சத்துக்குள்ளார ஆபிரகாம் வரான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய சித்தம் நீங்க நல்லா இருக்கணும். இந்த பரிபூர்ணமா சித்தம் எனக்கு கொடுக்கும்போது, அந்த சித்தத்தின் மூலம் நான் வாழும்போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா என்ன பண்ணும்? என்ன இருக்குதோ என்ன இல்லையோ, கர்த்தருடைய சித்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் காஸ்பல். காஸ்பல் என்பது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. பவரானது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அசைச்சிரும். சொன்னாங்களே, இயேசு நாமத்தை சொன்னோம்னா என்னன்னாலும் நடக்கும். நாம சொல்றது சிம்பிளா சொல்லுவாங்க, அது பெருசா நடக்கும். அல்லேலூயா. நீங்க பெருசா சொன்ன கூட அவசியம் இல்லை, சிம்பிளா சொன்னா கூட அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். அப்ப தேவனுடைய சித்தத்தை விரும்பி நம்பி செய்யும் போது இடர்கள் வரலாம். கத்திரிமேட்டு ஊழியத்துக்கு போறோம், காட்டுக்குள்ள ஊழியத்துக்கு போறோம். சில நேரம் ஆத்துமக்கள் வரும், சில வர மாட்டேங்குது இல்லையா? ஏன்டா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா? ஆனா பாருங்க, ஏதாவது ஒரு ஆத்மாவை ஆண்டவர் அன்னைக்கு கேட்ச் பண்ணுவாரு. 3000 செலவு பண்ணிட்டு போவான், ஒரே ஒரு ஆத்மா தான் வரும். என்ன ஆண்டவர், ஒரு ஆத்மாவுக்கு அம்மா காசுவான்? டேய், உனக்கு தெரியாதாரா அந்த வேலை? எனக்கு தான் அந்த பண்ணும். அப்ப நானும் யோசிப்பேன், இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை பேர் டாம் டூம் போய் இறங்குறோமே, ஒரு ஆள் தான் 2 ஆள் தான் இல்லப்பா, ஒரு ஆளே சரியான ஆத்மா. அது அந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திட்டேன்னா அநேகர் ஆத்மா என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வேணும்னா, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என் வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நிறைவேற்ற நான் ஆரம்பிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில குறைவே வராது, தாழ்ச்சியே வராது, வறுமையே வராது. ஏன்? நான் சுவிசேஷத்தை என்ன பண்றேன்னா. அல்லேலூயா. அப்ப இடங்கொள்ளாம அடிச்சு கொட்டணுமா எம்பருத பால்? அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன தெரிஞ்சுக்கிட்டது வெறும் சந்தோஷம் சமாதானம் அது மாத்திரம் இல்ல, என் மூலமாக அநேகர் சந்தோஷத்தோடையும் சமாதானமா இருக்குன்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு தான் ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் அதை விளங்கிட்டான். அதனாலதான் சந்ததிகள்லாம் ஆசீர்வாதத்தில் போச்சு. அந்த சந்ததிகள் விளங்காம போகும்போது ஆண்டவர் எதை நினைப்புடுத்துறா தெரியுமா? ஆபிரகாம் சொல்லிதான் நினைப்புடுறாங்க. திரும்ப, எப்பா உங்க தாத்தா சொன்னனேப்பா, நீ வழி வெளிக்கு போகாதீங்க, போனீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வாங்க, திரும்ப மனம் திரும்புங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழைக்கிறாரு பாருங்க. ஏன் அழைக்கிறாருன்னா ஆபிரகாம் மேல அவ்வளோ நேசம் பாசம். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வழி விலைக்கு போனா கூட ஆண்டவர் உங்க பிள்ளைகளை விடவே மாட்டார். ஏன்? உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சுக்கிறாரு, உங்களை அவ்வளவா நேசிக்கிறார். அதனால உங்க பிள்ளைகள் வழி விலைக்கு போகும்போது உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுவாரு, உங்க அப்பர் தானே, அவனை என்ன மாதிரிலாம் நடத்தின, எப்படி ஆசீர்வதிச்சு தெரியுமா, நீனு வந்து ஒன்னையும் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா என்ன பண்றேன் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது, தேவனுடைய சித்தத்துக்குள்ளார விருப்பத்துக்குள்ளார வரும்போது, அந்த சுவிசேஷ காரியத்தை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், உங்க பினான்சியல்ல பெரிய மாற்றம் என்ன பண்ணும்? உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எங்கய்யா, நானே மினிமம் பேலன்ஸ் இல்லாம உட்காந்துருக்கிறேன். அது மினிமம் பேலன்ஸ் போடுன்னு வேற சொல்லிக்கிட்டு கிடக்குது. மெசேஜ் வந்து நிரம்பும். எப்படி தெரியுமா? ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேசுவேன், தசமபாகத்தை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, நான் வரிகளை நான் கட்டுவேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்ன அர்ப்பணிக்கிறேன்? என் திறமையை அர்ப்பணிக்கிறேன், என் தாளந்துகளை அர்ப்பணிக்கிறேன், என் பணத்தை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கும் போதெல்லாம் அதில் இருக்கிற ஒரு பெரிய விளைச்சலை நீங்கள் பார்க்க முடியும். ஆசை காட்டி மோசம் போக்குறோம் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் உயர்த்துன்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அதனால் நல்ல தெளிவாக அலைச்சல் பட்டுக்கிட்டு, அடுத்த மேலே போறாமல் பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வாழவே வேணாம். எனக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சுக்கிறாரு, விருப்பத்தை வச்சுக்கிறார், எனக்குன்னு ஒரு வாழ்வை வச்சுக்கிறார். அந்த வாழ்வை நான் போய்கிட்டே இருப்பேன். என் ட்ராக்கே வேற, உங்கள் ட்ராக்கே வேற. அல்லேலூயா. உங்கள் ட்ராக்கில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் உங்களோடு இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்து கொண்டு. ஆமென். அப்போ உங்களுடைய விருப்பமா ஒரு திருமண காரியமா? ஆண்டவரே, நல்ல வேலையில் இருக்கிற பிள்ளையா கொடுத்தா நல்லா இருக்கும், நல்ல ஊழல் இருக்கிற பிள்ளையா கொடுத்தா நல்லா இருக்கும், நல்லா கை நிறைய சம்பாதிக்க விளைய வேணும். ஆண்டவருடைய விருப்பம் உள்ள, ஆண்டவரை குறித்த விருப்பம் வாஞ்ச உள்ளவனா இருக்கிறானா? ஆண்டவர்னே தெரியாம இருக்கிறானா? ஆண்டவரா
ஆண்டவர் ஆண்டவருங்க அவர் யாரு அப்படின்னு கேட்குறானா? நமக்கெல்லாம் அப்படி தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்படிதான் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு இப்படி தான் திருமணம், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இப்படி தான் திருமணம், என் குடும்பம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எழுந்திருக்கலாமா?